நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய எந்த லக்னமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த எந்த லக்னமாக இருந்தாலும் 4ஆம் பாவாதிபதி லக்னத்தில் இருந்ததுன்னா நீங்கள் சொத்தை தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல் 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போனால் நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்தால் சொத்து வாங்குவீங்க, உங்களுக்கு வந்துடும். இது இப்போ 4ஆம் அதிபதி 4லே ஆட்சி இருந்தால் தாய் வீட்டு சொத்து வரும். அப்போ நம்ம ஒரு 100 ரூபா சம்பாதிக்கணும்னா அதில் 1 ரூபா செலவு பண்ணலாம் நல்ல காரியத்துக்கு. கள்ளக்குறிச்சியில் வந்துள்ள ஐயா ஏழுமலை அவர்கள் ஜாதகத்தின் சொத்து தரும் பாவகம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை வருக வரவேற்கின்றேன். இருகுழை கோமலம் தால் விற்பராகம் 2 கண்ணும் குறுமணி நீளம் கைகள் பூமிதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்தவல்லி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே. ஸ்ரீ குறிப்பே நமகா. என்னுடைய குருநாதர் மருதமலை குருஜி அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி யோக வராகி சக்தி பீடத்தினுடைய 20வது ஜோதிட கருத்தரங்கில் விழா நிர்வாக இயக்குனர் சதீஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் என்னை போன்ற ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா துறையோட உயர்ந்தது ஜோதிடம். ஒரு ராக்கெட்டே அனுப்பணும் அப்படின்னாலும் கூட நேர காலம் பார்த்து தான் அனுப்புகிறாங்க. அப்போ எல்லா துறையுமே ஐக்கியமாகக்கூடிய ஒரு துறை ஜோதிடத்துறை. இப்போ ஜோதிடம் சாதாரண நிலையிலேருந்து இப்போ நல்ல உச்சத்துக்கு வளர்ந்து கொண்டு போகிறது. நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரே தொழில் ஜோதிடம் தான். அதுவும் சேவை தொழில். அப்படிப்பட்ட அமைப்பில் இப்போ பாருங்கள், இப்போ செல்ஃபோனில் செகண்ட் கணக்கில் காசு, நீங்கள் சொல்லக்கூடிய பலன்களுக்கு செகண்ட் கணக்கில் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சோதனை கலையை நமக்கெல்லாம் கொடுத்த அந்த 18 ஜோதிட முன்னோடிகளுக்கு முதற்கண் தலை வணங்கி, இப்பொழுது ஒரு மனிதனுக்கு சொத்து அப்படின்றது என்னென்னா, நம்ம வாழும் வரை சொத்து அப்படின்னு இருக்குது, வாழ்ந்த பிறகு ஒரு சொத்து இருக்குது. வாழும்போது நமக்கு இவ்வுலகத்துக்கு பொருள் தேவை, வாழ்ந்த பிறகு அடுத்த உலகத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பொருள் தேவை. அது என்னன்னா புண்ணியம் அப்படின்ற ஒரு சொத்து. இப்போ இந்த புண்ணியம் இருந்தால் தான் அந்த புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் என்பது சொத்து. 1 லக்னம், 2ன்றது பணம், 3ன்றது உங்களுடைய முயற்சி. உங்கள் முயற்சியால் அடுத்த பாவம் தான் சொத்து. நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறது சொத்து. உங்களுக்கு பட்டம் பதவி இதெல்லாம் சொல்லக்கூடியதும் சொத்து 4ஆம் இடம் தான். அப்போ நீங்கள் சம்பாதித்தது என்ன அப்படின்றது தான் 4ஆம் இடம் சொத்து. அசையும் அசையா சொத்துக்கள். அப்படிப்பட்ட அமைப்பு ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவாதிபதியும் செவ்வாயும் வலுத்து போனால், அதாவது 4ஆம் அதிபதியும் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் வலுத்து விட்டால் அவர் கண்டிப்பாக பல ஏக்கருக்கு சொந்தக்காரராக இருப்பார் அப்படின்னு நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சொத்து அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கத்திரிக்காய் இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் சொத்து இருக்கும். அந்த பகுதியை அரிஞ்சு போட்டுவிட்டு மிச்சத்தை தான் நம்ம குழம்புக்கு பயன்படுத்துவோம். அப்போ சொத்துன்னா அது பயன்படாததுன்னு அர்த்தம். ஆனாலும் வேணும். கத்திரிக்காவில் சொத்து பகுதியும் சேர்ந்தது தான் கத்திரிக்காய். அந்த சொத்து பகுதியை சேர்த்துவிட்டு கத்திரிக்காய் அது இல்லைன்னு சொல்கிறதில்ல. அப்போ இந்த சொத்து நமக்கு தேவை, ஆனாலும் சொத்து தேவையில்லை. இதெல்லாம் சார் குழப்பற மாதிரி இருக்குதே, சொத்து வேணும் ஆனால் சொத்து வேணான்றீங்களே அப்படின்னா, இந்த சொத்தை வச்சு நீங்கள் நல்வினை என்று சொல்லக்கூடிய நல்ல வினைகளை ஆற்றும் போது புண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அதுதான் அடுத்த உலகத்துக்கு உங்களுக்கு சொத்தாக மாறும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸ்லாம் உண்மையிலே ஜோதிடம் தெரியாத யூடியூப்ஸ் கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு ரோட்டோரத்தில் ஒரு கடையில் ஒரு அம்மா வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது. ஒரு பழங்கள் கொஞ்சம் வச்சுட்டு வைக்கிது. அது ஒரு 100 ரூபா கொடுத்து கிலோ எவ்வளோ பாட்டின்னு கேட்குறாரு ஒரு யூடியூபர். அது 100 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. இப்போ இது 100 ரூபாப்பா, 2 கிலோ 100 ரூபான்றாங்க. கொடுத்து வாங்கிட்டு மொத்தமாக ஒரு 5000 ரூபாய் காசை கொடுத்துட்டு அந்த அம்மாக்கிட்ட அந்த பழத்தெல்லாம் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் தானம் கொடுத்துட்டார். அந்த அம்மா சந்தோஷப்படுது, இன்றைக்கி வியாபாரம் சிறப்பாக போச்சுன்னு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு உள்ள சமூக வலைதளத்தில் நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே. அப்படி பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய எந்த லக்னமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த எந்த லக்னமாக இருந்தாலும் 4ஆம் பாவாதிபதி லக்னத்தில் இருந்ததுன்னா
நீங்கள் சொத்தை தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு ஏற்கனவே சொத்து இருக்கும். யார் சேர்த்து வச்சுருப்பாங்க? உங்கள் முன்னோர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்க சொத்துக்காக அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. ஊர் ஊரா நாடு நாடாக அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. பல ஏக்கர்கள் பல காணிகள் சொத்து இருக்கும். அதே போல் 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போனால் நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்தால் சொத்து வாங்குவீங்க. இது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருள், அந்த வருமானத்தால் ஈட்டக்கூடிய சொத்து, வீட்டு மனையோ அல்லது நிலப்புலங்களோ நீங்கள் வாங்கி போடுவீங்க. அடுத்தது 3ஆம் இடம்ன்றது யாருன்னா உங்கள் மாமனார். 3ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல போச்சுன்னா கண்டிப்பாக மாமனார் வீட்டு சொத்து நீங்கள் சாப்பிட்ணும். அது உங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ மாமனார் வீட்டு சொத்து உங்களுக்கு வந்துடும். இப்போ 4ஆம் அதிபதி 4லே ஆட்சி இருந்தால் தாய் வீட்டு சொத்து வரும். சில பேர்த்துக்கு தந்தை வீட்டு சொத்தும் வரும், சில பேர்த்துக்கு தாய் வீட்டு சொத்து, 2 சொத்தும் சேர்ந்து வரும். அதுக்கு 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் கேந்திரம் வரணும். அது லக்னாதிபதியோட தொடர்பும் போயிடுச்சுன்னா தந்தை வீட்டு சொத்து தாய் வீட்டு சொத்து 2 சொத்துமே வந்துடும். அடுத்தது 4ஆம் பாவாதிபதி 5ல் இருந்ததுன்னா பூர்வீக சொத்து இருக்கும். அந்த சொத்துக்கு பக்கத்துலேயே பல ஏக்கர் இவன் போய் உட்காந்தவொடனே அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் என் இடத்த வச்சுக்கின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவான். அதனால் 4ஆம் அதிபதி 5ல் இருந்தாலும் 5ஆம் அதிபதி 4ல் இருந்தாலும் பூர்வீக சொத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற இடத்தெல்லாம் வாங்கி குமிச்சிடுவாங்க. இப்படி தான் சொத்து ஏற்படும். அடுத்தது 4ஆம் அதிபதி 6க்கு போச்சுன்னா இருந்த சொத்தெல்லாம் விற்றுவிட்டு கடைசியில் வாடகை வீட்டுக்கோ தேசாந்திரமோ போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு 4ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்ததுன்னா அது 6ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு 1, 5, 1, 4, 7, 10 இந்த திரிகோணாதிபதிகள் நட்சத்திரம் கேந்திராதிபதி நட்சத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் கடன் வாங்கி இடம் வாங்குவீங்க, கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க. அதே போல் கடன் வாங்கி விளைநிலம் வாங்குவீங்க, கடன் வாங்கி வாகனம் வாங்குவீங்க. ஏன் அப்படின்னா 4ஆம் இடம் என்பது வாகனம் சொத்து, 6ஆம் இடம் என்பது கடன். 6ஆம் இடம் கடன். அப்போ எப்பயுமே 4, 6 சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வேலையும் நீங்கள் கடன் வாங்கி தான் செய்யணும். பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச நிறைய கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் என் ஜாதகத்தில் இப்போ 50 லட்சத்துக்கு வீடு கட்ட போகிறேன்னா என்கிட்ட காசே இல்லாதான் சார் போய் பூஜை போடுவேன், ஆனால் கண்டிப்பாக எங்கே வேணாலும் பணம் வந்துடும், கேட்டால் பணம் வந்துடும். அப்படி தான் அந்த வீட்டை கட்டினான்றாரு. நான் ஒரு வாஸ்து பார்க்க போகிறேன், அந்த வீட்டில் சொல்கிறாரு, சார் எவ்வளோ சார் ஆச்சு? 48 லட்சம் ஆச்சுங்க. எவ்வளோ முதல்ல கை வச்சுட்டு கையிலேருந்து பணம் எவ்வளோ வச்சு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, சார் 2000 தான் சார் இருந்தது. அப்புறம் எப்படி பூஜை போடுறதுக்கு மட்டும் தான் பணத்தை வச்சுக்கிட்டு 4, 6 சம்மந்தப்படுத்த ஒரு ஜாதகத்தில். இப்போ 4ஆம் பாவாதிபதி 6ஆம் பாவாதிபதி சம்மந்தப்பட்டு சுக்கிரன் பார்வை பெற்றதுன்னா கண்டிப்பாக கடன் வாங்கியாவது அந்த வீடை கட்டியே தீரணும், சுகமாக வாழறாங்க. அது மாதம் கட்டிட்டு வராங்க இஎம்ஐ மாதிரி. 4, 7 சம்மந்தப்படுதுன்னு வச்சுங்களேன், மனைவி மூலம் சொத்து, மனைவி வீட்டு சொத்து, அது மாமனார் வீட்டு சொத்து 3, 4. இது 7, 4 சம்மந்தப்பட்டால் வெளிநாடு சென்று சம்பாத்தியம் பண்ணி சொத்து சுகங்களை வாங்கி குவிப்பார். அதே போல் 7ஆம் பாவாதிபதி 4 இருந்ததுன்னா மனைவி வேலையில் இருப்பாங்க. இவர் வீட்டில் இருக்கிற வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு காட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு மனைவி மூலம் வரக்கூடிய வருமானத்தை அதை சொத்தாக மாற்றுவார். 7, 4 சம்மந்தப்பட்டா. உதாரணமாக அந்த அம்மா டீச்சராக இருந்தால் ஒரு 1.5 லட்சம் 1.5 லட்சம் பணம் வாங்கும், சம்பளம் வாங்கும். அதில் ஒரு லோன் போட்டு 50 லட்சம் 1 கோடி போட்டு அப்படியே லேண்ட் வாங்குறது. இதெல்லாம் அனுபவத்தில் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் படிக்கவே வேண்டிய வயசில் அந்த பாவங்களை எடுத்துக்கிட்டு நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்து அழகாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. அடுத்து 4, 8 சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக 4, 8 சம்மந்தப்பட்டு 6, 8, 12 தொடர்பு ஏற்பட்ட நட்சத்திரங்களில் அந்த 4, 8 அதிபதிகள் இருந்துச்சுன்னா சொத்தெல்லாம் விற்றுவிட்டு தேசாந்திரம் போக வேண்டியதான், சொத்தே இருக்காது. சரி, இப்படிப்பட்டவங்க சொத்து வாங்கணும் அப்படின்னா அவங்க பிள்ளைகளோட ஜாதகத்தில் 4ஆம் இடம் வலுத்து போய் சுக்கிரனோ செவ்வாயோ 4ஆம் இடத்தை பார்த்ததுன்னா கண்டிப்பாக அப்படி சொத்து கிடைக்கும். அடுத்து 4, 9 சம்பந்தம். 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போனால் சொத்து அதிகமாகும். அம்மா வழியிலையும் சொத்து வரும், அப்பா வழியிலையும் சொத்து வரும், தன்னுடைய சம்பாத்தியம் மூலமும் சொத்து கிடைக்கும். இந்த 4ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் தான் எல்லா சுகத்தையும் அனுபவிக்க முடியும். முதல்ல எல்லாம் இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. எல்லாம் இருந்தும் பசி எடுக்காது. பெட்டு இருக்கும், கட்டில் இருக்கும், ஃபேன் இருக்கும், தூக்கம் வராது. 4, 8 சம்மந்தப்பட்டதுன்னா. அடுத்தது 4, 10 சம்மந்தப்பட்டா எப்பயுமே 10ஆம் இடத்துல இருக்கிற ஒரு கிரகம் இருந்ததுனாலும் 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் 2 பேரும் பார்த்துக்குவாங்க. 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்கும் 7ஆம் ஒரு பார்வையா, 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் 7ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ
இந்த பாவாதிபதிகள் உங்கள் தொழில் மூலம் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணி அதன் மூலம் நீங்கள் சொத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் இந்த கிரக நிலைகள். சரிங்களா? அடுத்தது 4ஆம் அதிபதி 11ல் போச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ 4ஆம் அதிபதி 11ல் போச்சுன்னா சொத்து சுகம் அம்மா வழியில் நிறைய செய்யணும். அம்மா சேர்த்து வைப்பாங்க. உங்களுடைய நீங்கள் படித்ததன் மூலம் வருமானம். 4ஆம் இடம் பட்டம் பதவிகள், அதன் மூலம் வருமானம் வரும். ஆனால் 4ஆம் பாவாதிபதி 8ல் போய் நின்று, சரி 4ஆம் அதிபதி 11ல் போய் நின்று அந்த 11 கூடிய தசாபுத்தி நடந்ததுன்னா, பாதகாதிபதி சரலக்கணமாக இருந்ததுன்னா, பாதகாதிபதி தசாபுத்திகளாக இருந்ததுன்னா சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது 4க்கு 8ஆம் இடம் 11ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் 11ஆம் இடமாக வர்றதால 11 கூடிய தசாபுத்தி எப்போ ஆரம்பித்தாலும், தசையோ புத்தியோ ஆரம்பித்தாலும் சொத்துக்களில் வில்லங்கங்கள் ஏற்படும். தாய்க்கு மரணத்தை ஏற்படுத்தும், சொத்துக்களுக்கு அழிவுகளை ஏற்படுத்தும். இது மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் அஷ்டமத்தில் என்ன கிரகம் இருக்குது, அது தசாபுத்தி இருக்குன்னு பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 4, 12. பொதுவாக 4, 12 சம்மந்தப்பட்டால் வாகன யோகமோ சொத்து யோகமோ இருக்காது. அப்படி 4, 12 சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்துரும். 4ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துக்கு போச்சுன்னா தன்னுடைய உடல் நலத்துக்காக சொத்தை விற்று செலவு பண்ணுற ஜாதகங்கள்லாம் நிறைய இருக்குது. பல லட்சங்களை சொத்து, வீட்டு மனையோ வீட்டையோ காட்டையோ விற்றுட்டு சொத்து லட்சங்களும் செலவு பண்ண ஜாதகங்கள் நிறைய பேர்த்த பார்க்க முடியுது. அப்போ 4ஆம் அதிபதி 6, 8, 12க்கு போகாமல் இருப்பது நல்லது. 4ஆம் பாவாதிபதி 6, 8, 12 அல்லது மாரகாதிபதி பாதகாதிபதி நட்சத்திர சாரங்களில் இருப்பதும் பெரும் பாதகத்தை சொத்துக்கு கொடுக்கும், உடல்நலத்துக்கும் கொடுக்கும், தாயாருக்கும் கொடுக்கும், கௌரவத்துக்கு கொடுக்கும், அந்தஸ்துக்கும் பாதிப்பு கொடுக்கும். அப்போ செவ்வாயும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் பாவாதிபதியும் காரக கிரகமும் கெடக்கூடாது. பாவாதிபதி கெட்டு போய் காரகம் வலுத்து போனால் நீங்கள் சம்பாரித்து பொருளை சேர்த்துக்கலாம். ஆனால் பாவாதிபதி நல்லா இருந்து அந்த காரகிரகம் கெட்டு போச்சுன்னா சொத்து இருக்கும், அதை மேலே கடன் வாங்கி சாப்பிட்டுட்டு கடைசியில் அந்த சொத்து நம்ம கைவிட்டு போய்டும். அப்போ சொத்து என்பது நமக்கு கௌரவத்தை கொடுப்பது. எப்பா ஒரு மேடம் மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அதில் நிறைய பணக்காரர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள தான் நிறைய மதிப்பாங்க. ஏன்? சொத்துக்கள் மூலம் ஒரு பணக்காரர் நிலையில் அந்த சொத்தே அவருக்கு ஒரு யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும். அப்படி இந்த 4ஆம் பாவாதிபதி பாதகாதிபதி சேரக்கூடாது, பாதகாதிபதி நட்சத்திரங்கள் இருக்கக்கூடாது, பாதக ஸ்தானத்துக்கு போகக்கூடாது. அதேபோல் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது. சுக்கிரன் கெட்டவன், சுகம் கெட்டவன். இன்னொன்று, எங்கள் பக்கம்லாம் சுக்கிரன் கெட்ட ஜாதகங்களுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. ஏன்? சுக்கிரன் பாலியல் எண்ணங்களை உண்டு பண்ணக்கூடிய கிரகம். முறையற்ற காமத்தையும் காதலையும் ஏற்படுத்தி சிக்கலில் கொண்டு விட்டுருவான். இவன் நல்ல நேர்மையான புத்தி இருக்காது, இவனுக்கு பொண்ணு கொடுக்காருன்னு சொல்லுவாங்க. அப்போ சுக்கிரன் கெட்டால் சுகம் கெட்டுவிடும், சூரியன் கெட்டால் சம்பாத்தியம் கெட்டுவிடும், சந்திரன் கெட்டால் மனம் கெட்டுவிடும், செவ்வாய் கெட்டால் ரத்தம் கெட்டுவிடும், சகோதரம் கெட்டுவிடும், பூமி கெட்டுடும். புதன் கெட்டால் புத்தி கெட்டவன். அப்போ புதன் கெட்டால் பற்றி நேரடியாக சொல்ல முடியாது, இது ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் எதுக்காக எடுத்துக்கிட்டு அப்படி உடனே அந்த ஜாதகத்தில் டக்குன்னு போய் பார்க்கக்கூடாது. நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. குரு கெட்டால் அறிவாளித்தனம் சீக்கிரமாக வேலை செய்யாது, யோசனை பண்ணி தான் செய்வாங்க. சனி கெட்டால் இயற்கைவாதிகள் வேலையாட்களால் பெரும் இன்னலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்துவிடும். ராகு கெட்டால் பய உணர்வு ஏற்படும். கேது கெட்டால் ஞானம் கெட்டுடும். அப்போ நவக்கிரகங்கள் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கணும். எங்கெங்கே இருக்கணும்? நான் ஜாதகம் முதல்ல படிக்கும்போது நினச்சது என்னென்னா, இந்த கிரகங்கிறது தான் நல்லதும்பாங்க. ஏன் சார் நம்ம மாற்றி எழுதக்கூடாதா? கட்டம் தான் போட்டிருக்காங்க. உண்மையிலே என்ன சத்தியமாக சொல்கிறேன், நம்ம முதல்ல ஜாதகம் படிக்கும்போது என்னை குருநாத்தை கேட்டது, உன் கட்டத்தில் இது இல்லைப்பா, ஏன்பா இதெல்லாம் இல்லையே, என்ன காரணம், இது சரி வராத, இந்த கிரகம் இருந்தால் உனக்கு நீ யோகமாக இருந்திருப்பேன் பாரு. நான் நினச்சேன் இதுக்கு அப்படியே கட்டத்தில் மாற்றினேன். இது எதுக்கு சார்னா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது அப்படிலாம் மாற்ற முடியாதுங்கண்ணே, அதெல்லாம் ஃபிக்ஸட். நீ பிறக்கும்போது நீ வாங்கி வந்தே புண்ணியம் என்ன, நீ என்ன புண்ணியம் செஞ்சுக்கிறியோ, நீ என்ன பாவம் செஞ்சுக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தானா உன் கட்டம் அமையும். உன் கட்டம் சரியில்லைனா கட்டம் கட்டிடுவாங்க. அப்போ கட்டம் சரியாக இருக்க வேண்டும். அந்த கட்டம் சரியாக அமைக்கிறதுக்கு தான் நம்ம நல்லது செய்யணும். அதுக்கு தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க,
இதுக்குமா இதுக்கு இது பாட்டிக்கு தாத்தாவுக்கு இது வந்து அப்படி சொல்லி கடைசியாக ஒரு விரல் விடுவாங்க. இது வந்து தர்மம் செய்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு 100 ரூபா சம்பாதிக்கணும்னா அதில் 1 ரூபா செலவு பண்ணலாம் நல்ல காரியத்துக்கு. நீ எல்லாம் 99 ரூபாய் நீங்கள் சாப்பிடுங்க வேணாம்னு சொல்ல. ஒரு 100 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா 1 ரூபா நீங்கள் தர்மத்துக்காக எடுத்து வைங்க. ஒரு 10,000 ரூபா வருமானம் வருதுன்னா ஒரு 500 ரூபா செலவு பண்ணுங்கள், தப்பே இல்லை. திரும்ப அந்த பணம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இதெல்லாம் அனுபவத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறோம். இன்னும் ஒன்று, சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வயிற்றுல தங்கி போச்சுன்னா வயிறு கெட்டு போகும். சம்பாத்தியத்தை நாம் சம்பாத்தி நாமளே வச்சுக்கிட்டா அது ஒரு பர்சன் இருக்குது இல்லையா? அதுபோல் நாம் சம்பாதிக்கிறதுக்கு பிறருக்கும் பயன்படணும். இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் தான் இருப்போம்னு சொல்ல முடியாது. இப்பிலோ அப்பிலோ தீயிலோ எப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். எந்த நேரத்தில் வரும்னே சொல்ல முடியாது. இருக்கும் வரை நல்லது செய், இருக்கும் வரை நல்ல விஷயங்களை சொல்லு. இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு ஜோசியர் வந்து நீ இன்னும் இவ்வளோ தேதி தான் இருப்ப, இதுக்கு மேலே செத்துருவோன்னு சொல்லிட்டார். என்கிட்ட வராங்க பார்த்துட்டு, அந்த காலகட்டத்தில் நேரங்களாம் சரியில்லை தான் அவர் சொல்லியிருக்காரு, உண்மை இல்லை. ஆனால் செத்துருவேன்னு சொல்லிட்டார். அவன் தூக்கிட்டு அலையிறான், ஜோசிக்காரன் தூக்கிட்டு அலையிறான். வந்தேன் இப்போ என்ன அப்படிங்குதா, நேரங்களாம் சரியில்லை தான், இந்த தேதியிலேருந்து தேதி வரை சரியில்லை. அப்போ நீ என்ன பண்ணலாம், கோயிலுக்குள்ளம் போ. கோயிலுக்குள்ளம் போகும்போது கூட வண்டி வாகனத்தில் பார்த்துப்போ. கோயிலுக்குள்ளம் போகும்போது கூட வண்டி வாகனம் பார்த்துப்போ. ஏன்னா நேரம் சரியில்லை. ஆனால் கோயிலில் போய் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 24 நிமிஷம் உட்கார், ஒரு நாளைக்கு நேரமாவது உட்கார். இப்படி பண்ணிட்டு வான்னு சொன்ன உடனே அவனுக்கு அந்த மரண பயணம் போயிடுச்சு. குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச பிறகு 2 வந்தாங்க. அதே போல் நானும் ஒரு மிருத்யுஞ்சய யாகம் பண்ணு, உனக்கு வீட்டில் பண்ண முடியலன்னா கோயிலில் பண்ணு, இல்லை யாராவது ஒரு சாமியார் பூஜை பண்ணுறவங்கள பார்த்து மிருத்யுஞ்சய யாகம் பண்ணிக்க, ரொம்ப நல்லது. இது என்ன சார் பண்ணும், கண்டிப்பாக உனக்கு மரணத்தை தள்ளி போடும், பிரச்சனைகளை குறைக்கும். இது மாதிரி பரிகாரங்களை சொல்லி நம்ம அனுப்புகிறோம். அதனால் 4ஆம் பாவம் வலுத்திருந்தால் தான் நமக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து வரும், சொத்து சுகங்களை சேர்க்க முடியும். 4ஆம் அதிபதி 4ல் ராகுவோ 4ல் கேதுவோ இருந்துச்சுன்னா வீடு கட்ட முடியாது சார். சீக்கிரமாக வீடு கட்ட முடியாது. சூரியன் 4ல் இருந்தால் சீக்கிரமாக வீடு கட்டிடலாம், பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு வருமானம் வரும், அல்லது அரசாங்கத்து மூலிமா லோன் கிடைக்கும், கட்டிடலாம். சந்திரன் 4ல் இருந்ததுன்னா உடனடியாக நினச்ச வீடு கட்டணுமா 3 மாதத்தில் வீடு எழுஞ்சிடும். ஆனால் செவ்வாய் 4ல் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொத்துக்களை வித்தியாவது வீடு கட்டிடலாம். புதன் 4ல் இருந்தால் லோன் வாங்கி வீடு கட்டிடலாம். குரு 4ல் இருந்ததுன்னா பிள்ளைகள் சம்பாதிச்ச பிறகு நீங்கள் வீடு கட்டலாம். அதே போல் சுக்கிரன் இருந்ததுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக மனைவி சம்பாத்தியத்தில் நீங்கள் வீடு கட்டணும். இல்லை உங்கள் நிலத்துலேருந்து வரும் கரும்பு, இன்றைக்கி 1000 டன் போச்சு சார், இந்தாங்க 20 லட்ச ரூபா, அப்படி சொத்துக்கள் மூலம் வீடு கட்டலாம். அதே போல் சனி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உழைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சிறுக குருவி எப்படி சேர்த்து வைக்குது அதுபோல் சேர்த்து வச்சு நீங்கள் வீடு கட்டலாம். ராகு ஒன்றுமே தேவையில்ல, கமிஷன் மண்டலே வீடு கட்டு போயிடலாம். கேது நீங்கள் வந்து ஜோதிடம், ஆன்மீகம், வைத்தியம் பண்ணுறதால உங்களுக்கு வருமானம் வரும். ஆன்மீகத்தின் மூலமாக வருமானம் வந்து வீடு கட்டலாம். இதெல்லாம் வந்து கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருந்தால் எப்படின்னு சொல்லியிருக்கேன். 4ல் மாந்தி இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றுமே வேணாம், மேஜிக்கு பண்ணியே நீங்கள் வீடு கட்டிடலாம். மேஜிக்கு பண்ணியே வீடு கட்டிடலாம். இன்னொன்று, 4ல் மாந்தி இருந்தால் கர்ம பூஜைகள் செய்வாங்க. அதாவது பிறருக்கு மோட்சங்கள் கொடுக்கக்கூடிய பூஜைகள், அதாவது திதி சிரார்த்தங்கள், இந்த மாதிரி முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு மூலிமா கிட்டத்தட்ட பாருங்கள், எங்கள் மாணவர் ஒருத்தர் 4ல் மாந்தி இருந்தால் உனக்கு வீட்டில் தோஷம் செய்வன இருக்குன்னு சொல்லுவார். 20,000 30,000 கொடுன்னு சொல்லி வாங்கிடுவார். வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதம்லாம் குறைஞ்சது 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். ஏமாற்ற மாட்டார். இதான் விதி. எந்த ஜோசியர் கூட்டி காட்டினாலும் 4ல் மாந்தி, ஆமாங்க உங்கள் வீட்டில் யாராவது செத்து போனவங்க சாபம் இருக்குது, பண்ணும் பூஜை, வேலை முடிஞ்சுது, நல்லா இருப்பாங்க. அது 4ல் மாந்தி முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் அவர் வீடு கட்டுவார். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் மிக சிறப்பான பதிவு செய்தார். ஐயா அவர்களுக்கு துரைசாமி அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். தம்பி